தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தொழில்துறை அமைச்சரும் திமுக வேட்பாளருமான டிஆர்பி ராஜா தேர்தல் நடத்தும் அலுவலர் யோகேஸ்வரனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக மன்னார்குடி தேரடியிலிருந்து டிஆர்பி ராஜா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் சாத ஜெயலட்சுமி தேர்தல் அதிகாரியும் கோட்டாட்சியருமான அனிதாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் மாவட்ட கழக பொறுப்பாளர் வி ஜெகதீசன், சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் கோ தளபதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்து வடக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வேட்பாளர் கோ தளபதி, மதுரை மாவட்டத்திற்கு திராவிட மாடல் அரசால் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதால் திமுகவுக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு உள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தற்போதைய ஒசூர் மாநகர மேயர் எஸ்.ஏ. சத்யா போட்டியிடுகிறார். ஒசூர் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளரான எஸ்.ஏ. சத்யா தமது வேட்புமனுவை ஒசூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மாதவரம் சுதர்சனம் மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புழல் வெஜிடேரியன் நகரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமாலிடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் லட்சுமணன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், அண்ணல் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சேலம் மேற்கு தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் தனது வேட்புமனுவை சேலம் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானகியிடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு கால சாதனை திட்டங்கள், தற்போதைய திமுக தேர்தல் அறிக்கை மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதால் நடைபெறவுள்ள தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயசித்ரா கலாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் செந்தில் செல்வன் மனு தாக்கல் செய்தார். நிகழ்ச்சியில் சீர்காழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.